Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by BuyMote. BuyMote online happy shopping. BuyMote e-commerce private limited. யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நெஞ்சு வலி குத்தல், முதுகு வலி குத்தல், வாயு பிரச்சனைக்கு வீட்டு வைத்தியம் பற்றி பார்க்கலாம். எப்போதும் அசைவ உணவுகள் சாப்பிட்டாலும் வாயு தொல்லை காரணமாக நெஞ்சு குத்தல், முதுகு குத்தல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறதா? அதிலும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் அளவிற்கு இந்த பிரச்சனை வந்தால் ஆங்கில மருந்துகளை மட்டும் நம்பி இருக்காமல் இந்த இயற்கையான வீட்டு வைத்தியத்தை முயற்சி செய்யுங்கள். நொடி பொழுதில் உங்கள் பிரச்சனை தீரும். அதற்கான எளிய முறையை பார்க்கலாம். தற்போதைய நவீன காலத்தில் பெரும்பாலான மக்கள் விரும்பி சாப்பிடும் உணவாக அசைவ உணவுதான் உள்ளது. அதிலும் சிக்கன் வகைகள் வித்தியாசமான முறையில் தயார் செய்து சாப்பிடுகிறார்கள். அல்லது விலை உயர்ந்த ஓட்டல் மற்றும் சாலையோர கடைகளில் கிடைக்கும் கோழி இறைச்சியை விரும்பி சாப்பிடுகிறார்கள். அதிலும் பார்பிக் சிக்கன், ஃப்ரைட் சிக்கன், சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடல்ஸ், சிக்கன் பர்கர் என பதப்படுத்தப்பட்ட துரித உணவுகளைத்தான் சாப்பிடுகிறார்கள். இது போன்ற தவறான உணவு முறை பழக்க வழக்கத்தால் உடல் பருமன், நீரிழிவு, வயிறு மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவார்கள். அதிலும் பெரும்பாலானோர் சிறிதளவு அசைவ உணவு சாப்பிட்டாலே வாயு தொல்லை ஏற்பட்டுவிடும். குறிப்பாக நெஞ்சு குத்தல், முதுகு குத்தல் மற்றும் கொழுப்பு பிரச்சனையால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுவது உள்ளிட்ட பிரச்சனைகள் சிறு வயதினர் முதல் முதியவர் வரை பெரும்பாலானோருக்கு ஏற்படுகிறது. இது போன்ற சிக்கலான நேரங்களில் எப்போதுமே ஆங்கில மருந்துக்களை மட்டுமே நம்பி இருக்காமல் வீட்டிலேயே சில இயற்கையான பொருட்களை வைத்து நம் உடலை நாமே சரி செய்து கொள்ளலாம். இதில் எந்தவித பக்க விளைவுகளும் வரப்போவதில்லை. ஏனென்றால் இவை அனைத்துமே இயற்கையான முறையில் உள்ளன பொருட்கள். வீட்டிலேயே நாம் செய்யக்கூடிய, அதிலும் நமக்கு தேவையான பொருட்களை தேவையான அளவில் சேர்த்து செய்து கொள்ளலாம். பால் 2 டம்ளர், பூண்டு 10 பல், பெருங்காயம் சிறிதளவு. இதை வைத்து பாலை நன்கு கொதிக்க வைத்து பூண்டும் பெருங்காயம் போட்டு அருந்தினாலே நெஞ்சு குத்தல், முதுகு வலி, கேஸ் பிரச்சனை தீரும். இந்திய சமையலில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு மசாலா பொருளும் ஒருவித மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. எனவே நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும். பெரும்பாலான மக்கள் ஒரு உணவின் சுவை மற்றும் மணத்தை அதிகரிக்க பூண்டை பயன்படுத்துகிறார்கள். அதன் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் கிருமி நாசினி பண்புகள் காரணமாக இது இனிமையான பண்புகளை கொண்டுள்ளது. இதில் அல்சின் எனப்படும் ஒரு சேர்மம் உள்ளது. பல்வேறு நன்மைகளை பூண்டு வழங்குகிறது. இதில் பாஸ்பரஸ், துத்தநாகம், மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை அதிகமாக உள்ளன. இரவில் படுக்க செல்வதற்கு முன் பூண்டு பற்களை பச்சையாக சாப்பிடுவது இருமல் மற்றும் சளியை தடுக்க உதவும். பூண்டை நசுக்கி வெறும் வயிற்றில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பூண்டை நசுக்கி வேக வைத்தோ குழந்தைகளுக்கு கொடுத்தால் சளி குணமாகும். பூண்டில் உள்ள அல்சின் உள்ளடக்கம் LDL கெட்ட கொழுப்பு. நம் வீட்டில் உள்ள பொருளை வைத்தே நம் சில வைத்தியங்களை பார்த்து கொள்ளலாம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.